ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதை நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். கோல்டு வாட்டர்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா ஹாட்டாக இருக்கிற வெந்நியை ஊற்றி நல்ல மாவு, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணையணும். ஸ்டார்டிங்லேயே கையை வச்சு பிணைஞ்சிடாதீங்க, நல்லா சூடாக இருக்கும் தண்ணி. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம கையை வச்சு இது பண்ணலாம். ரொம்ப ஆற விட்டுட்டா நம்மளால் பிணைய முடியாது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிணைஞ்சால் தான் நம்மளால் பிணைய முடியும், ஒன்றா சேரும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பிணையும் போது ஒட்டாமல் வரும். தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா பிணைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை குட்டி குட்டியாக உருண்டையாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக கையில் தடவிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாது. சின்னதாக எடுத்து அவ்வளோதான். சின்னதாக இப்படி உருண்டை பிடிச்சா போதும். இது இப்படி உருண்டையாக தான் பிடிக்கணும்லாம் இல்லை, நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்படி நீளமாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம இப்போ இதை இட்லி தட்டில் போட்டு அவிச்சு எடுக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நான் இதுக்குள்ளே வச்சிடுறேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். ஆச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் வேக வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் பாலை வச்சு காய்க்கலாம். அடுப்பில் பாலை வச்சு காய்ச்சுறேன். இப்போ பால் பொங்கி வரும்போது இது கூட நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து போட்டுடுறேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் துருவின தேங்காவை போட போகிறோம். நல்லா கொஞ்சம் உருண்டையும் பாலும் நல்லா சேர்ந்து கெட்டியாக வரட்டும்.
இப்போ கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் நான் அதிலேயே வேக வச்சுட்டேன். இப்போ நான் இது கூட கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போடுறேன். இது கூட நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். இப்போ பால் கொழுக்கட்டை வந்து ஆற தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகி டேஸ்ட்டாக இருக்கும்.